நகை கடைக்கு போவேன். போனோனே சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ஆ இந்த வெயிட்ல குடுங்க. 30 கிராம்ல குடுங்க. 40 கிராம்ல குடுங்கன்னு கேட்பேன். ஆனா மலேசியா போம்போது நான் அவங்க கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு வளையல் டிசைன் காட்டுங்கன்னு சொன்னேன். ஏன்னா, மேபி நான் வெயிட் அப்பவே கேட்டிருந்தேன்னா, நான் ஜாயின் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா, இதோட டிசைன் எனக்கு புடிச்சிருந்துச்சு. வெயிட் எவ்வளோன்னு கேட்டேன். 98 கிராம்ஸ் சொல்றாங்க. 12.25 சவரன். மேபி நான் ஃபர்ஸ்ட்டே இது 12.25 சவரன் சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, வேண்டாம் இவ்ளோ வெயிட்ல வாங்கணுமான்னு யோசிச்சிருப்பேன். ஆக்சஸ் நான் பண்ணதுனால, நான் ஒரு 2,50,000 செலவு பண்ணி மலேசியாவுக்கு போனேன். எனக்கு மட்டும் ஃப்ரீ. என்னோட அப்பா, அம்மா, என்னோட 2 பசங்களுக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு பே பண்ணி போனோம். ஆனா, அங்க போயி ஒரு ரூ. 5,00,000 அந்த பில் ரேட் எஸ்எம்எஸ்டின்னு குலாலம்பூர்ன்னு பில் வியூ ஆகுது பாருங்க, மலேசியால. எதுக்காக சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ரூ. 5,00,000 வாங்குனேன். இன்னைக்கு இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ரூ. 11,00,000. அப்படியே டபுள் தி அமௌண்ட் ஆயிருக்கு. நான் வாங்கும்போது அங்க ரூ. 5,768 சம்திங். ஆனா இன்னைக்கு 12,000ங்க. உண்மையா. அவ்ளோ ப்ரவுடா சொல்வேன். எதுக்காகன்னா, அன்னைக்கு வாங்கும்போது என்கிட்ட நிஜமாலே சொல்றேன் 12.25 சவரன் 98 கிராம் யோசிச்சுப்பாங்க ரூ. 5,00,000. மேபி அன்னைக்கு நான் எதுக்கு வாங்கணும்? ரூ. 5,00,000 வாங்க வேண்டாம். சம்பாதிக்கிறத தள்ளி போட்டிருந்தேன்னா, வேல பார்க்கிறத தள்ளி போட்டிருந்தேன்னா, ஃபீல்டுல போய் வேல பார்க்காம, ஆ இல்ல இன்னைக்கு சம்பாதிக்க வேணாம். அடுத்த வாரம் சம்பாதிச்சுக்கலாம். அடுத்த மாசம் சம்பாதிச்சுக்கலாம். இந்த ஆஃபர் இல்லன்னா அடுத்த வாரம் ஆஃபர் முடிச்சுக்கலாம் தள்ளி போட்டிருந்தேன்னா, இந்த பேங்கிள் என் கைக்கு வந்திருக்காது. என்கிட்ட எவ்ளோ ஜுவல் வேணா இருக்கலாம். என்னோட ஹாரம் இருக்கலாம், நெக்லஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சதுன்னு சொல்லுவேன். எதனாலனாக்கா, மத்த ஜுவல்ஸ் எல்லாமே மத்தவங்க பார்ப்பாங்க. இது என் கையில இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டே இருக்கலாம். பிளஸ் எனக்கு புடிச்சு வாங்குனேன். மேபி அன்னைக்கு 98 கிராம் எனக்கு 98 கிராமா தெர்ல. அன்னைக்கு என்ட்ட ரூ. 5,00,000 அமௌண்ட் சொல்லும்போது, என்கிட்ட 4,50,000 தான் இருந்துச்சு. உண்மையாவே மலேசியால இருக்கேன். 4,50,000 தான் இருந்துச்சு. ரூ. 50,000 கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கூட தெரியும். ஆனா நான் அந்த ரூ. 50,000 அங்க இருந்தே அரேஞ்ச் பண்ணேன். நான் என் அப்ளைன் கிட்ட போய் கேட்கல. என் டீம்ல யார்ட்டயுமே கேட்கல. நான் அந்த கடையில சென்னையில இருக்காங்க. அங்கருந்து அமௌண்ட் அனுப்பிச்சேன். ஏன்னா, எனக்கு அடுத்த வாரம் இன்கம் எடுத்து அந்த ரூ. 50,000 கடன குடுத்துடலாம். ரூ. 50,000 என்ன பண்ணலாம்? செட்டில் பண்ணிடலாம். மேபி ஆக்சஸ் எடுக்கலன்னா, ரூ. 50,000 என்ற அமௌண்ட் எனக்கு 5,00,000 பெருசா தெரிஞ்சிருக்கும். 10 மடங்கா. ஆக்சஸ்ல யார் யாரெல்லாம் கரெக்ட்டா 2 டீம், 3 டீம், 4 டீம் போட்டு வேல பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே ரூ. 50,000ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நார்மல் அமௌண்ட் தான். ஏன்னா 3 இட்ல அவங்க ஐடி போட்டா கூட கால் வந்துச்சு. 3 இட்ல ஒரு 10 ஐடி போட்டா கூட ரூ. 18,000 இன்கம். 20 ஐடி போடும்போது அவங்களுடைய இன்கம் 12, 12, 12 ரூ. 36,000 இன்கம். இதுதாங்க ஆக்சஸ். எதுக்காகன்னா, இங்க இன்கம் பிளான் பார்த்தீங்கன்னா, போட்டுட்டே இருக்கலாம். ஸோ நம்ப ஃபர்ஸ்ட்டு அந்த இன்கம் பிளான் நம்ம ஸ்ட்ராங்கா தெரியும்போது தான், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பேங்கிள். நெக்ஸ்ட் சார். அத்தோட முடியுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து டூருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் குடுத்த